அதிமுக மற்றும் பாரதிய ஜனநாயக கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பரிசீலித்து வருவதாக அக்கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டு நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருந்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை இலக்கு வைத்து அவர் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். ஆரம்பத்தில் தனித்தே போட்டி என கூறியிருந்த தமிழக வெற்றிக் கழகம் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க எந்தவொரு கட்சியும் முன்வராத நிலையில் தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 132 மாவட்ட செயலாளர்களில் 120 பேர் பங்கேற்றதாகவும் 98 மாவட்ட செயலாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குச் செல்ல ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சிபிஐ விசாரணைக்காக புதுடெல்லி செல்லும் நடிகர் விஜய் மீண்டும் தமிழகம் திரும்பியதும் கூட்டணி பேச்சுகளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஆரம்பிக்க உள்ளதாக தெரியவருகிறது. இதேவேளை ஜோதிடர்களின் பிடியில் சிக்கியுள்ள நடிகர் விஜய் அவர்களின் ஆலோசனையின் பேரில் தமது வீட்டில் தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 8 கோலங்களை 8 பெண்களை வைத்து போடுவதாகவும் 8 பசுமாடுகளை வளர்த்து வருவதாகவும் அறிய முடிகிறது. பாஜகவின் கருத்தையொட்டி இவரின் செயல்பாடுகள் உள்ளதால் இவர் பாஜகவில் இணையப்போவது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிப்பதுடன் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்து எடுப்பதில் விஜய்தான் இனி முக்கிய பங்கை ஆற்றப்போகிறார் எனவும் தெரிவிக்கின்றனர்.